ஸோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பற்றி தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா மோஸ்ட் ஆஃப் த சர்க்கியூட் பிரான்ச்சஸில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி எடுப்பாங்க, அதுக்கப்புறம் இசி எடுப்பாங்க, கடைசியில தான் வந்து யார் எடுப்பாங்க அப்படின்னா ட்ரிபிள் எடுப்பாங்க. ட்ரிபிளிக்கு ஸ்கோப் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 2 இயர்ஸ்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இப்போ மெக்கானிக்கல் சிஸ்டம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர், இன்ஜின், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏர் ஃபில்டர், கம்பஷன், ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் மெக்கானிசத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ணதுதான் யாரு அப்படின்னா இந்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளோட எரா வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. இன்னொரு 20 இயர்ஸ்க்கு வந்து என்னன்னா இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸை நம்ம வந்து அடிச்சுக்கவே முடியாது. ஸோ இது ரிலேட்டட்ல ஸ்டடிஸ் வந்து போறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பேட்டரியோட பவர், பேட்டரியோட ரேட்டிங், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா அதோட பேக்கப் டைம், ஸோ எவ்வளவு நேரம் வந்து நமக்கு அந்த வெஹிக்கிளோட யூட்டிலிட்டி, ஸோ இது டிபெண்ட் பண்ணி தான் ரிசர்ச்சஸ் வந்து மோஸ்ட்லி இருக்கும். அண்ட் நம்ம யூட்டிலிட்டி பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிவைசஸும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ நார்மல் குண்டு பல்ப்ல இருந்து பாத்தீங்கன்னா அடுத்து சிஎஃப்எல் வந்துச்சு, அடுத்தது எல்இடி வந்துச்சு, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த ஃபேக்டர் வந்து எல்இடிலேயே வந்து இப்போ என்னன்னா லோ பவர் கன்சப்ஷன், ஹை இன்டென்சிட்டி பல்ப்ஸ் எல்லாமே இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. இதுல முக்கியமா வந்து நம்ம பார்க்கக்கூடியது யாருன்னு பார்த்தோம்னா இந்த பிஎல்டிசி, பிரஷ்லெஸ் டிசி மோட்டரோட அப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஃபேன்ல இருக்கக்கூடிய நார்மல் மோட்டருக்கு பதிலாக இப்போ இந்த பர்டிகுலர் மோட்டர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் மோட்டர் யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா லைட் பைசைக்கிள்ஸ்மே வந்து என்ன பண்றாங்கன்னா ஆப்ரேட் பண்றாங்க. ஸோ நான் ஒரு எலக்ட்ரிக் பைசைக்கிள் வச்சிருக்கேன், அது வந்து இந்த பிஎல்டிசி மோட்டர்ல தான் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் நீங்க மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபேன்ஸ் வந்து இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பிஎல்டிசியோட மோட்டர் தான். ஈவன் ஓரியன், பிஎஸ்பிஓ, பிஎல்டிசி அப்படின்னு சொல்லிட்டு தோனி எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் வர்றதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அந்த அளவுக்கு இந்த ஹைலி இதோட அப்ளிகேஷன்ஸ், ட்ரிபிளியோட அப்ளிகேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் கிடையாது, வயர்லெஸ்ல நம்ம வந்து பவர் டிரான்ஸ்ஃபர், இப்போ கார்ல வந்து ஃபோன் வைக்கிறோம், ஃபோன் ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஆகுது, இல்ல நம்ம மேக்னா சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு. ஈவன் வந்து என்னன்னா வயர்லெஸ் சார்ஜர், சாம்சங் வயர்லெஸ் சார்ஜர். ஸோ இந்த மாதிரி வயர்லெஸ்ல வந்து சார்ஜை வந்து நம்ம ஒரு இடத்துக்கு வந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன், ஸோ இது இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆஃப்டர் தட் இப்ப கண்ட்ரியில வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்தியால ஸோ பவர் கிரிட் கூட வந்து நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் இடத்துல வந்து பவர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் வந்து காமன் வந்து கிரிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது கிரிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து பவரை வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ பவர் கிரிட் கனெக்ஷன், பவர் எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா தி வேர்ல்டு லார்ஜஸ்ட் சோலார் பிளான்ட் வந்து எங்க போட்டிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல வந்து போட்டிருக்காங்க. அது இப்போ லான்ச்சுக்கும் வந்திருக்கு, அது கூகுள்ல வந்து சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ நிறைய இடத்துல இந்த சோலார் செல்லோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஈவன் ஆந்திரா, தெலுங்கானால வந்து பார்த்தோம் அப்படின்னா வாக்கியால், அந்த வாக்கியால் வர்ற இடத்துல மேல வந்து அந்த இருக்கக்கூடிய ஸ்பேஸை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சோலார் செல் போட்டு தண்ணியை வந்து எவாபரேஷனும் ஆகுறதும் தடுத்துக்கலாம். பிளஸ் அந்த இடத்துல வந்து என்ன பண்ண முடியும்னா இடத்தையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்டா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ட்ரிபிள் சைட்ல இருந்து வந்துருச்சு. ஏன்னா அந்த எலக்ட்ரோ மோட்டிவ், அதாவது பேட்டரி கார் யூஸ் பண்ணி இந்த வண்டி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3 வீலர்ஸ், 4 வீலர்ஸ், நிறைய புது புது கம்பெனிஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. மோஸ்ட்லி 2 வீலர்ஸ்ல தான் இதோட ஆதிக்கம் வந்து ஜாஸ்தி. ஸோ நிறைய ஃபியூச்சரிஸ்டிக் ப்ராஜெக்ட்ஸும் இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல நமக்கு இருக்கு. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல நமக்கு தெரியும் ஜேஇ, ஏஇ, அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாப்ஸ் வந்து இருக்கு. பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியால நிறைய ஜாப்ஸ் இருக்கு. பெல் உங்களுக்கு தெரியும், பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், ஸோ அதுல கெயில, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட்ஸ், இந்த மாதிரி நிறைய கவர்மெண்டோட ஹைலி பிஹெச்எல் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட். ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்க்கு எல்லாத்தையும் வந்து நமக்கு வந்து ட்ரிபிள் படிச்சவங்க அதிகமாக வந்து நமக்கு வந்து தேவைப்படுறாங்க. ஸோ கரிக்குலம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நார்மல் 4 இயர்ஸ் பிஇ பிடெக் டிகிரி. ஸோ சிலபஸ் வெயிட்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா சிவில் மெக்கானிக்கலை விட இது வந்து என்னதுன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். பட் இசி, சிஎஸ்சியை விட கொஞ்சம் வந்து என்ன இருக்குன்னா அதிகமா இருக்கும். பட் நல்ல ஒரு கேரியர் அண்ட் ஸ்கோப் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஃபீல்ட். ஸோ டெஃபினெட்லி 20 to 25 இயர்ஸ்க்கு வந்து இந்த ஃபீல்டு வந்து நல்லாவே வந்து பாசிட்டிவா இருக்கும். தேங்க்யூ.